ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா SEO அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த SEO அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் மட்டும் கிடையாது, நம்மளோட வெப் டெவலப்மெண்ட்லேயுமே இந்த SEO அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிஸ்னஸோட க்ரோத்தை இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலிமா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இந்த SEOனா என்ன, அது எப்படி பண்ணணும், ஸோ அது எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம், ஸோ இது மாதிரி லேர்ன் பண்ணோம்னா நம்ம எந்த மாதிரியான கம்பெனிக்கு நம்மளால் வேலைக்கு போக முடியும், ஸோ நம்மளோட சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு இந்த SEO அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த SEO அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பேசிக்காக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம கூகுள் போய்க்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு நம்ம ஒன்றும் தேட வேணாம், வாட் இஸ் SEO அப்படிங்கிறதே நம்ம தேடலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் SEO அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இது ஒரு கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணுறேன்ல, இந்த வாட் இஸ் SEO அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இதை ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணோன்னே பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் நிற்கிது பாருங்கள், searchingineland.comனு ஒரு வெப்சைட் நிற்கிது. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் mosz.com அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, mailchimp.com இருக்குது. ஒரு பேஜுக்கு இந்த மாதிரி 7 லிங்க்ஸ் இருக்கும். 4 5 6 7 8 9 10. ஸோ நிறையா லிங்க்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே கீழே பாருங்களேன், இங்கே 10 பேஜ் இருக்குது. 10 பேஜுக்கு மேலேயும் நிறையா பேஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் டைப் ஆஃப் கண்டென்ட் இத்தனை வெப்சைட்டில் இருக்குது. பட் ஏன் இந்த சர்ச் இன்ஜின் லேண்டோட .comோட இந்த ஒரு பிளாக் போஸ்ட் இல்லை இந்த ஒரு லிங்க் மட்டும் ஏன் இங்கே முன்னாடி நின்று இருக்குது? ஸோ அது பேர் தான் SEOன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஒரு கீவேர்டை இங்கே டைப் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த டைப் பண்ண கீவேர்டுக்கு கரெக்டாக எந்த வெப்சைட் ஃப்ரண்ட்டில் ரேங்க் ஆகிருக்கோ அந்த வெப்சைட் SEO நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு இதில் நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம், இந்த வெப்சைட்குள்ளார. ஸோ இதுலேருந்து பாருங்களேன், SEO அப்படிங்கிறத இங்கே பாருங்கள், மேலே அந்த லிங்க் பெர்மா லிங்க்னு சொல்லுவாங்க இதையை. ஸோ அந்த இடத்துலையே வாட் இஸ் SEOன்னு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே SEOங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்தோட பிளாக் போஸ்ட்டுக்குள்ளார நிறையா டைம் SEO அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்க பிளாகில் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் எண்டுக்கு நம்ம வந்துட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கூகுளில் எந்த நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சோம்னா ஜஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் டைப் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம கூகுளில் தான் டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ ஷூஸ் அண்டர் 500 அப்படின்னு நான் கூகுளில் நான் ஒரு ஷூ வாங்கணுன்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணுவேன். அப்போ பாருங்களேன், இப்போ இங்கே ஃப்ளிப்கார்ட்டோட இதான் இங்கே மெயினாக வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் SEO நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, ஒரு ஹியூமனோட மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த லிங்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நம்ம கொடுத்தோன்னே வருதோ, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆக்சுவலி நம்மளோட ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடி என்ன வருதோ நம்ம அதையே கிளிக் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட இதுவாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி பேஜில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ்குள்ளே தான் நம்ம ஜஸ்ட்டு போகிறோம். ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டுங்கிற கம்பெனிக்காரன் அவன் இந்த ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு நல்ல SEO பண்ணியிருக்கனால தான் அவனோட இது இங்கே ரேங்க் ஆகி முன்னாடி வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் இதே மாதிரி யாராச்சும் கூகுளில் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்க வெப்சைட்டை நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்தணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி SEO அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த SEO அப்படிங்கிறது பண்ணுறதுக்காக நம்ம ஆள் எடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
இங்கே எஸ்இஓ வந்து நம்ம எப்படி பண்ணணும் ஒரு வெப்சைட்டுக்கு. ஸோ அந்த எஸ்இஓட கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஏஹெச்ரெஃப், ஷெம்ரஷ் இந்த மாதிரி பெய்டு டூல்ஸ் இருக்குது. ஃப்ரீயாக வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. neelpatel.comல வந்து ஒரு ஃப்ரீயான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் நீல் பட்டேல் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலி வந்து இதில் வந்து எஸ்இஓ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீல் பட்டேல் கோர்ஸ்னு அடிச்சிங்கன்னா நீல் பட்டேல் ட்ரைனிங்னு அடிச்சிட்டிங்கன்னா கூட வரும். சரிங்களா. இதில் வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆடு, ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி நீல் பட்டேல் அப்படிங்கிறவர் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு எஸ்இஓ பொறுத்த வரைக்கும். எஸ்இஓ மட்டும் இல்லாமல் இ-காமர்ஸ், கண்டென்ட் மார்க்கெட்டிங், சர்ச் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, ஆன்லைன் மார்க்கெட்டிங், கன்வர்ஷன் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸில் எல்லாருமே இவரோட கோர்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ இங்கே பாருங்க எஸ்இஓ அன்லாக்டுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எஸ்இஓ பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு வெப்சைட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான செலவுமே இல்லை. இப்போ வந்து நீங்கள் கூகுளுக்கு வந்து உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் முன்னாடி ரேங்க் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் காசு கட்டினீங்கன்னா அது வந்து பெய்டு அட்வர்டைஸிங்கில் போயிடும். பட் இதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான காசு கட்ட தேவையில்லை. உங்களோட பிளாக் போஸ்ட்டு அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அங்கே ரேங்க் ஆகத்தான் போகுது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து ஒரு குவாலிட்டியான எஸ்இஓ அனலிஸ்ட்டு இல்லை எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து தேடுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு எஸ்இஓ ஒர்க்குக்கு போகணுன்னா நீங்கள் ப்ரூவனாக நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு என்னோடய பர்சனல் வெப்சைட்டோ இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலைக்குள்ளே போகணுன்னாலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸ் என்னென்னு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்கனாலும் நீங்கள் என்ன தம்பி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது வெப்சைட்க்கு எஸ்இஓ பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் பண்ண இது வந்து ரேங்க் ஆகிருக்குங்களா கூகுளில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சரிங்களா. நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து இந்த neelpatel.comோட எஸ்இஓ படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்குள்ளே போயிட்டு யூடியூப்பில் வந்து எஸ்இஓ கோர்ஸ்னு அடிச்சிங்கன்னா இவங்களோட கோர்ஸ் வரும். ஸோ அது யார் எஜுரேக்காவோட கோர்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளி லேர்னோட கோர்ஸ் வரும். இந்த 2 டைப் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஓனாக உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்லேயே டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா. ஈஸியான விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கிட்டு வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளாக் போஸ்ட்டை எழுத ஆரம்பித்து அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு நீங்கள் எஸ்இஓ படிச்சிருப்பீங்கள்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு நிச்சு அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரியான கீவேர்ட்ஸை எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஓனாக நீங்கள் பண்ணலைன்னா உங்களை சுற்றி நிறையா பிஸ்னஸஸ் இருக்கும். உங்கள் சித்தப்பா பெரியப்பா யாராச்சும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், சித்தப்பா எனக்கு இப்படி நான் வெப்சைட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு இதுவாக வாங்கி ஸோ நீங்கள் வந்து அவரோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் எஸ்இஓ பண்ணி நீங்கள் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உண்டாக்கி கொடுக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் கொண்டு வரக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு சீக்கிரமாக ஜாப் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஆஸ் எ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த எஸ்இஓ அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு வேறு லெவல் சப்போர்ட் கொடுக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக வந்து லேட்டானாலும் ரிசல்ட்ஸ் வந்து இதில் வரக்கூடிய லீட்ஸ் அப்படிங்கிறது குவாலிட்டியான லீட்ஸாக இருப்பாங்க. பிகாஸ் வந்து கூகுளில் வந்து ட்ரஸ்டபிளான ஒரு விஷயம். சரிங்களா. ஓகேங்களா. மக்கள் வந்து கூகுள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க. ஸோ அப்போது உங்கள் கூகுள் வந்து உங்களோட வெப்சைட்டு இந்த கீவேர்டுக்கு நீங்கள் தான் கெத்தாக முன்னாடி நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் உங்கள்கிட்ட தான் வரப்போகிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் எஸ்இஓங்கிறத நீங்களும் படித்து உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து ஏற தான் போகுது. ஓகே. ஸோ இந்த எஸ்இஓ பற்றி படிக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் யூடியூப் சேனல்லே இருக்குது, நீட்டாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி
தமிழ்லேயுமே நிறையா பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. நிறையா கண்டென்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து நிறையா பாருங்கள். ஸோ சேலரி ரேஞ்ச் வந்து நம்ம ஃப்ரெஷர்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக உங்களோட ஸ்கில் செட்ஸை பொறுத்து தான் அந்த சேலரி அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆகும். பேசிக்காக வந்து ஒரு 8,000லேருந்து 10,000ங்கிறது ஸ்டார்டிங். நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப், ஆக்சுவலி கம்பெனிஸும் எந்த மாதிரி கம்பெனிஸ் எடுப்பாங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு 8 ரூபா 12 ரூபாங்கிற ரேஞ்சில் தான் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இன்டர்ன்ஷிப்பாக தான் எடுப்பாங்க. ஓகேங்களா. இன்டர்னாக ஹையர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை ஃபுல் டைமாக எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் நல்ல ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்கள்கிட்ட ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்குது, நான் இத்தனை வெப்சைட்டுக்கு இத்தனை இடத்த நான் ரேங்க் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் தான் கெத்து. நீங்கள் எவ்வளோ சேலரி கேட்டாலும் அந்த கம்பெனி ஏன்னா கொடுக்க தான் போகிறான். பிகாஸ் ஆனால் நீங்கள் இருக்கிறப்போ அந்த கம்பெனிக்கு டபுள் மடங்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரதான் போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் சேலரி அந்தளவுக்கு பொருந்து. ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா தான் அந்த கம்பெனியும் திருப்பி உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்கள் ஸ்கில் செட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணுறது மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் காமிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் நான் SEO பற்றி சொல்லணும்னு நினச்சது. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜெய்பிரசாந்த் அதான் என்னோடய பேர். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஃபுல் கோர்ஸ் 90 டேஸுக்கு போடலான்னு சொல்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெப் டெவலப்மெண்ட் வித் SEO அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ஓகேங்களா. வெப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு நான் கோடிங் IT ஜாப் வேணுங்கிறப்போ இந்த SEO ஒன்று மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தரவு பண்ணி படிச்சுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இதில் நிறையா பேர் வந்து வந்துட்டாங்க. ஸோ காம்படிஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அந்த காம்படிஷன்லேருந்து நீங்கள் எப்படி தனித்துவமாக தெரிய போகிறீங்கிறதுல தான் உங்களோட ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் வந்து என்னோடய நாலேஜை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை பற்றி தெரியணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ.